ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குணச்சித்திர நடிகரும் காமெடி நடிகருமான ரோபோ சங்கர் அவர்கள் காலமானார். அவரை பிரிந்து வாடும் ரசிகர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்பேற்பட்ட நல்ல மனுஷனா அப்படின்ற அளவுக்கு தான் அவர் இருந்திருக்காருங்க. ஆமாங்க, இன்றைக்கி எண்ணற்ற அரசியல் தலைவர்களும் கூட நடித்த சக நடிகர்களும் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்றதை அவனோட இறப்புக்கு பின்னாடி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வராங்கன்னா அப்போ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருப்பார். இப்போ அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரோட் ஷோஸ்லையும் அதுக்கப்புறம் கல்யாண கச்சேரிகளில் ஊர் திருவிழா கச்சேரிகளில் நகைச்சுவை பண்ணிக்கிட்டோம். அவர் ஒரு பாடி பில்டர் வேறு. அவர் உடம்புல சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த மியூசிக் ஏற்ற தன்னோட தசைகளை காமிச்சு அது மூலிமா மக்கள்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். காலப்போக்கில் அதுக்கப்புறம் ஒரு தொலைக்காட்சியிலையும் போனார். தொலைக்காட்சியிலேருந்து நிறைய படங்கள்லையும் வளர்ந்துட்டு வந்திருந்தார். இப்பேற்பட்ட மனுஷன் வந்து சக கலைஞர்களை மதிக்க தெரிஞ்சவர். சாதாரண மனுஷனையும் மதிக்கிறதுல இவர் சிறந்தவர். இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவருக்கு மஞ்சக்காமலை வந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக அவர் அளித்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, மஞ்சக்காமலை சின்ன வயசுலேயே ஒரு வாட்டி வந்திருக்குன்னு. ஏன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் பூசிக்கிட்டு அவர் நடித்தார் பார்த்தீங்களா, அது மூலியமான ஒரு ரியாக்ஷன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட உணவு பழக்க வழக்கங்கள், அவருக்கு வந்து மது குறிக்கும் பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அது மூலியமாகவும் அவரோட லிவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் 110 கிலோவாக இருந்தது 45 கிலோவாக மாறி இருக்காருன்னு அவரே பேசியிருக்காருங்க. இப்படி பேசினோடனே அவரோட மனைவி அவர்களும் மகள் அவங்களும் அவரை அரவணைச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு கண்ட்ரோலில் எடுக்க வச்சாங்க. அதோட குடிப்பழக்கத்தை அறவே ஒழிச்சார். ஆனால் அப்படி ஒழிச்சோம் அவருக்குள்ளுக்குள்ளே இருந்த அந்த மஞ்சக்காமலையும் அந்த குடினால் வந்த அந்த உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் உள்ளே இருக்க ஸ்பேர்லாம் அழித்ததன் விளைவாக இன்றைக்கி மரணத்தை அடைஞ்சிருக்காரு. அவர் என்ன தான் நடுவில் விட்டுட்டு வெளியே வந்தாலும் அவர் அன்னைக்கு எடுத்த மது இன்றைக்கி ரிஃப்ளெக்ஷன் காமிச்சிருக்கு. இதனால் அவரை பிரிஞ்சு வாடுறவங்களுக்கு தான் துயரம்ல. அவர் போயிட்டாலும் அவரை சார்ந்த மக்களும் அவங்கள பிரிஞ்சு வாடுறவங்களுக்கு எவ்வளோ சோகமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதனால் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கி வந்து இது சினிமா துறையாகட்டும் சரி, இல்லை பொது வேலை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை எவ்வளோ பெரிய வேலையிலேயும் இருக்கீங்க, நல்ல காரு பைக்குன்ட்டு நல்ல செல்வ செழிப்போடு போயிட்டு வரீங்க, எல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதோட சேர்ந்து உங்களுக்கு குடியும் இல்லை வந்துடுது. ஸோ குடி வந்து நீங்கள் அறவே தவறுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் பெரிய புத்தர் கிடையாது. ஆனால் குடியை வந்து ஒரு லிமிட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது. நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் உங்களோட நம்பி இருக்க உங்களோட குடும்பத்தாரோட நிலைமையை பாருங்கள். உங்கள் பிரிவை தாங்க முடியாமல் அவங்க ஏங்கி தவிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பணம் வருமானம் கிடைக்காது. நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்க. அவங்க யார்கிட்ட தான் போய் கேட்பாங்க. ஸோ குடிக்கிறத வந்து ஒரு அளவாக எடுத்துகிட்டு இந்த சோஷியல் ட்ரிங்கர் அக்கேஷனல் ட்ரிங்கர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியாச்சும் எடுத்துக்கோங்க. ஏன்னா முற்றிலும் ஒழிக்க முடியாதவங்க சிறு சிறு அளவில் எடுத்தால் கூட உங்களோட உடலில் இருக்க அந்த கல்லீரல் ஆகட்டும் சரி, இல்லை லிவர் ஃபேட்டி லிவர் பிரச்சனையாகட்டும் சரி, மஞ்சக்காமலை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். ஏன்னா மது பிரியர்கள் தான் ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க. குடிக்காதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுயநலமாகவும் செல்ஃபிஷாகவும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் மது பிரியர்கள் வந்து பிறரோட நலத்தை பார்க்குறதுலையும் எந்த விஷயத்தையும் குரல் கொடுக்குறதையும் ஃபஸ்ட்டாலாம் இருப்பாங்க. இப்படியாப்பட்ட நல்லவர் நீங்கள். அதனால் மது பிரியர்களாக இருக்கிறத விட மதுவை அளவாக எடுத்த பிரியர்களாக இருங்க. அதுதான் நம்மளோட கருத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி குடியிலேருந்து விடுபட்டிங்கன்னா இல்லை குடியால் சந்தித்த எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ